அண்ட் தென் முதல் விதி வந்து பார்த்தீங்கன்னா அது படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்குன்றது செகண்ட் விதி. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி தான் வந்து மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருளாகும். அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிரர்ஸ்லாம் உருவாக்குறதுக்கு பின்னாடி வந்து வெள்ளி பூச்சு பூசுவாங்க. கண்ணாடி துண்டோட பின்பக்கத்துல இருந்து என்ன பண்ணாங்கன்னா வெள்ளினால ஆன ஒரு லேயர் கோட் பண்ணுவாங்க. இப்படி கோட் பண்றதுனால தான் மிரர்ஸ் வந்து மிரர்ஸா இருக்கு, லென்ஸா இல்லாம. ஸோ எதிரொலிப்பின் விதிகள். ஒரு வளவளப்பான சர்ஃபேஸ்ல ஒரு ஒளிக்கற்றை விழுது அப்படின்னா அது பட்டுட்டு எதிரொலிக்கும். ஏட்டா ஸோ படக்கூடிய கதிர் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு இணையா வருது அப்படின்னா, ஒரு வளவளப்பான தரையில அது விழுந்துச்சு அப்படின்னா பட்டுட்டு எதிரொலிக்க போது எதிரொலிப்பு கதிர்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணையா தான் இருக்கும். இதுதான் ஒழுங்கான எதிரொலிப்புன்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடி எதிரொலிப்பு. கண்ணாடியை இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல டார்ச் வச்சு அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வந்து பட்டுட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு போகுமா. ஸோ அப்போ விழக்கூடிய கதிர்கள் படுகதிர்கள் வரும் ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலா இருக்கும். பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த எதிரொலிப்பு கதிர்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலா இருக்கும். இந்த மாதிரி ஒரு எதிரொலிப்பை தான் ஒழுங்கான எதிரொலிப்புன்னு சொல்லுவோம். அண்ட் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு எப்ப நடக்கும்னா சொரசொரப்பான ஒரு சர்ஃபேஸ், நம்ம முன்னாடி வலுவழுப்பான சர்ஃபேஸ்ன்னு சொன்னோம் கரெக்டா. இப்போ சொரசொரப்பான ஒரு சர்ஃபேஸ்ல வந்து லைட் ரேஸ் வந்து படுது அப்படின்னா பட்டுட்டு எதிரொலிப்பு நடக்கிறப்போ உங்களுக்கு வந்து சொரசொரப்பான சர்ஃபேஸ் சமமா இருக்குது, வெவ்வேறு மாதிரி மேடும் பள்ளமா இருக்கும் கரெக்டா. ஸோ அப்படி பட்டுட்டு எதிரொலிப்பு நடக்கிறப்போ எதிரொலிப்பு கதிர்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு இணையா இருக்குது. ஸோ அப்போ இந்த கேஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிரொலிப்போட இரண்டாம் விதி பின்பற்றப்படாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரொலிப்பு நடந்து வெளிவரக்கூடிய அந்த கதிர்கள் வந்து அங்கிட்ட இங்கிட்டும் வெவ்வேறு டைரக்ஷன்ஸ்ல வேற டைரக்ஷன்ஸ்ல விரவலா எதிரொலிப்பு நடக்கும். ஸோ இதை ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லுவோம். பன்முக எதிரொலிப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமதள அடிகளுக்கு இடையே, இப்போ இது ஒரு மிரர்ஸ் வச்சுக்கோங்க, இது ஒரு மிரர்ஸ். நீங்க சலூன்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க, முன்னாடி ஒரு மிரர் இருக்கும், பின்னாடி ஒரு மிரர் இருக்கும். நம்மளுடைய பிம்பம் வந்து எக்கச்சக்கமா ஃபார்ம் ஆகும் கரெக்டா. ஸோ அதுதான் வந்து பன்முக எதிரொலிப்புன்னு சொல்லுவோம். அதாவது இரு சமதள அடிகளுக்கு இடையே ஒரு பொருளை வைக்கும் போது அவற்றுக்கு இடைப்பட்ட சாய்வு கோணம் அதிக எண்ணிக்கையிலான பிம்பங்களை ஏற்படுத்துகிறது. ஸோ இந்த எதிரொலிப்போட பயன்கள் என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா கெலரியோஸ்கோப். ஸோ கெலரியோஸ்கோப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சுப்ரமணியத்துல ஜெனிலியஸ் பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜிகினா மாதிரி என்னென்னமோ கோட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எல்லா பக்கமும் அதோட எல்லா ஃபேஸஸ்லயும் என்ன இருக்கும்னா மிரர்ஸ் மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று பட்டு 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 நிறைய எதிரொலிப்பு நடந்தது. சும்மா அந்த ஓட்ட வழியா பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பிம்பங்கள் இருக்கும். ஒரே சின்ன ஒரு பொருளே பல மடங்கு பல பொருளா இருக்க மாதிரி தெரியும். இதுதான் கெலரியோஸ்கோப். ரைட்டா? ஸோ இது ஒண்ணுக்கு ஒண்ணு சாய்வான அல்லது ஒண்ணுக்கு மேற்பட்ட கண்ணாடியில கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு செட்டப் தான் கெலரியோஸ்கோப்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி பெரிஸ்கோப்னு சொல்லுவோம். ஸோ பெரிஸ்கோப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும் செட்டப். ஸோ இந்த செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு மிரர் இருக்கும், இங்க ஒரு மிரர் இருக்கும். ரைட்டா? மீது வரக்கூடிய லைட் ரேஸ் வந்து பட்டு இந்த கண்ணாடியில பட்டு எதிரொலிப்பு அடைஞ்சு, இந்த கண்ணாடியில பட்டு எதிரொலிப்பு அடைஞ்சு இங்க இருக்கக்கூடிய அப்சர்வரோட கண்ணை வந்து சேரும். ரைட்டா? ஸோ இது வந்து நீர்மூழ்கி கப்பல்லாம் இருக்குல்ல, கப்பலுக்கு மேல என்ன இருக்கு, போர் கப்பல் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா மேல என்ன இருக்கு, மேல என்ன மாதிரி கப்பல் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் பெரிஸ்கோப். ஸோ இது வந்து நீர்மூழ்கி கப்பலோட இன்டீரியர் பார்ட். இது நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள இருக்கும் அது. ரைட்டா? இது நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள இருந்துகிட்டே மேல என்ன இருக்குன்றத பாக்குறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டிவைஸ் தான் பெரிஸ்கோப்.